உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் எடுத்தாலும் அது குறையாம திரும்ப திரும்ப தானாகவே ரீஃபில் ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க செலவு பண்ண உங்ககிட்ட இருக்கிற செல்வம் பெருகிட்டே போகுது. கேட்கவே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட மேஜிக் மாதிரி இருக்குல்ல? ஆமா, ஆமா. நிஜமாவே அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா வருஷா வருஷம் நம்ம ஊர்ல குறிப்பிட்ட ஒரு நாள்ல மக்கள் கூட்டம் கூட்டமா நகைக்கடைகளுக்கு படையெடுப்பத பார்த்தா, ஆக்சுவலா இந்த மேஜிக்க நிஜமாவே மக்கள் நம்புறாங்கன்னு தான் தோணும். அதுதான் அக்ஷய திருதியோட பவர். மனித மனங்களுக்கு எப்போதுமே தீராத அந்த அழியாத செல்வத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யுது. கரெக்ட். ஆனா நகைக்கடைக்காரர்கள் சொல்ற மாதிரி தங்கம் வாங்குறது தான் இந்த நாளோட உண்மையான அர்த்தமான கேட்டா அது நிச்சயமா இல்ல. அதனால தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரப்போற அக்ஷய திருதியை பத்தின பல்வேறு மூலாதாரங்களை நம்ம உள்ளடங்கி பார்க்க போறோம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நாணயத்த உண்டியல்ல போட்டா 2 நாணயம் ஆகுங்கிற மேஜிக் பெட்டி கதை இல்ல இது. இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் தத்துவம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. என்கிட்ட இருக்கிற நோட்ஸ்ல ஜோதிட குறிப்புகள், இதிகாசங்கள், அப்புறம் ஜெயின் மத கதைகள், ஏன் சமீபத்துல நான் பார்த்த அட்சர்வம் இன்சைட்ஸோட வரலாற்று தரவுகள்னு எல்லாமே இருக்கு. இத வச்சு பார்க்கும்போது தங்கம் வாங்கறத தாண்டி இந்த நாளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, இதை சற்று விரிவாக பார்ப்போம். தாராளமா பாப்போம். அக்ஷயா அதாவது அழியாத செல்வம்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல ஆகாயத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷலா நடக்குதுன்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம அறிவியல்ல இருந்தோ அல்லது வானியல்ல இருந்தும் தொடங்குறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓ, அப்போ வானியல் படியும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கா? 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7:27 வரைக்கும் இந்த திதி இருக்குன்னு படிச்சேன். ஆமாம், ரொம்ப துல்லியமான தகவல். இதுல வானியல் ரீதியா என்ன ஸ்பெஷல்னா, இந்த நாள்ல சூரியன் மேஷ ராசியிலும் சந்திரன் ரிஷப ராசியிலும் தங்களோட உச்சத்துல இருப்பாங்க. அதாவது எக்ஸால்டேஷன் அப்படின்னு சொல்வாங்க. உச்சத்துல இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட பவர் அந்த நாள்ல ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றீங்களா? மா சந்திரன் அப்படிங்கிறது மனம். இந்த ரெண்டுமே வருடத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மிகச் சிறந்த ஒரு பிரகாசமான நிலையில ஒன்றாக இருக்கும். அந்த நாள் தான் அக்ஷய திருதியா. ஓஹோ, ஆன்மாவும் மனமும் அதோட உச்சபட்ச தெளிவோட இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு முழுமை இருக்கும். அது எந்த தடையும் இல்லாம வளரும்னு நம்பலாமா? நிச்சயமா. அதனால தான் இந்த நாள அபுஜ் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சுயம் சித்தா முகூர்த்தம்னு கூட அத சொல்லலாம். வெயிட். இந்த அபுஜ் முகூர்த்தம்னா என்ன? நாம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னாலும் காலண்டரை பார்த்து நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் எல்லாம் செக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இதுக்கு கிடையாதா? அதுதான் அபுஜ் முகூர்த்தத்தோட ஸ்பெஷாலிட்டியே. டிராஃபிக்ல விஐபிகளுக்காக ஒரு கிரீன் காரிடார் அமைப்பாங்க தெரியுமா? எந்த சிக்னலும் அவங்கள நிறுத்தாது. அதே மாதிரி தான் இந்த நாளும். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடியும் மங்களகரமானது. கணக்கிட வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல வீடு வாங்கலாம். ஆமா. ஒரு நல்ல பழக்கத்த கூட நீங்க அன்னைக்கு தொடங்கலாம். இதனால தான் மார்க்கெட்டிங்ல இந்த நாள்ல நீங்க எத வாங்குனாலும் அது பெருகுன்னு சொல்லி தங்கத்த விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கம் வாங்குனா லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாள்னு ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட ஆழமா விதைக்கப்பட்டுருச்சு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. உண்மையிலேயே நம்ம பண்டைய குறிப்புகள் தங்கம் வாங்குறத பத்தி பேசுதா? இல்ல இது வேற ஏதாவது ஒரு விஷயத்த குறிக்குதா? ஏன்னா சர்வம் இன்சைட்ஸ் தரவுகள்ல தங்கம் மட்டுமே பிரதானம்னு எங்கும் சொல்லப்படலையே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்ம இதிகாசங்களும் புராணங்களும் தங்கம் வாங்குறத பத்தி எந்த இடத்திலயும் பெருசா அழுத்தம் கொடுக்கல. மாறாக அறிவு மற்றும் பகிர்ந்து கொள்ளுதல் எப்படி அழியாத செல்வமா மாறுது அப்படிங்கறதத்தான் பேசுது. உதாரணத்துக்கு மகாபாரதத்தை எடுத்துக்கலாமே. என்னது, மகாபாரதத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் கனெக்ஷன் இருக்கா? இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. வியாசமுனிவர் சொல்ல சொல்ல முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் மகாபாரத இதிகாசத்தை எழுத தொடங்கிய நாளே இதே அக்ஷய திருதிய நாள் தான். இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல். கொஞ்சம் இருங்க. ஒரு புக்கை எழுத தொடங்கின நாளா இது? இது எப்படி செல்வத்தை பெருக்கும் நாளா மாறும்னு எனக்கு புரியலையே. ஏன்னா அறிவு மட்டும்தான் நீங்க குடுக்க குடுக்க குறையாத ஒரே செல்வம். மகாபாரதம் உருவான அந்த நாள் ஒரு குறியீடு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த இதிகாசத்தை இன்னைக்கும் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஆமாம். அது ஒரு அக்ஷயமான, அதாவது அழியாத படைப்பு தான். அது மட்டும் இல்லாம, பாண்டவர்களோட வனவாச காலத்துல நடந்த ஒரு சம்பவமும் இந்த நாளோட மகத்துவத்தை விளக்குதுன்னு படிச்சேன். நீங்க அக்ஷய பாத்திரத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. பாண்டவர்கள் காட்டுல இருக்கும்போது திரௌபதிக்கு சூரிய பகவான் கொடுத்த இந்த மேஜிக் பாத்திரம்,
அதிலிருந்து உணவு வந்துகிட்டே இருக்கும்னு எல்லாரும் சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. என்ன இன்சிடென்ட் அது? துர்வாச முனிவர் வர கதையா? அதேதான். ஒரு நாள் துர்வாச முனிவர் தன்னிடம் உள்ள பல்லாயிரம் சீடர்களோட பாண்டவர்கள் குடிலுக்கு உணவருந்த வர்றாரு. துர்வாசர் எவ்வளோ பெரிய கோபக்காரர், சாபம் கொடுப்பவர்னு நமக்கு தெரியும். ஆனா அன்னிக்குன்னு பார்த்து திரௌபதியிடம் இருந்த அக்ஷய பாத்திரம் காலியாகிறது. அட பாவமே! அந்த நாளுக்கான உணவ அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டவங்க போல. அக்ஷய பாத்திரத்தோட கண்டிஷனே திரௌபதி சாப்பிடுற வரைக்கும் தான் அதுல உணவு வரும் அப்படிங்கிறது தானே? ஆமா. அப்ப அத்தனை பேருக்கும் எப்படி சாப்பாடு போடுறதுன்னு திரௌபதிக்கு ஒரே பதற்றம். துர்வாசர் சாபம் கொடுத்துடுவாரோன்னு பயந்து போய் உடனே கிருஷ்ணர் அழைக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு பருக்கை அன்னத்தை எடுத்து சாப்பிடுறார். ஒரே ஒரு பருக்கையா? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் அங்க மேஜிக். அவர் அத சாப்பிட்டு என் பசி தீர்ந்தது, அகிலத்தின் பசியும் தீரட்டும்னு சொல்றார். ஆச்சரியமா, நதியில குளிச்சிட்டு இருந்த துர்வாசருக்கும் அவரோட சீடர்களுக்கும் திடீர்னு வயிறு நிரம்பி ஏப்பம் வர ஆரம்பிச்சிடுது. வாவ்! பசி தீர்ந்த திருப்தியில அவங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க இல்லையா? இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒரு பருக்கையை வச்சு எப்படி உலகத்தோட பசியை தீர்க்க முடியும்? மேலோட்டமா பார்த்தா இது மாயாஜால கதை தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கணும். இது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பற்றாக்குறை மனப்பான்மைய உடைக்கிற ஒரு தத்துவம். திரௌபதியோட பயம் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிறது தான். ஆமா. ஆனா கிருஷ்ணர் செஞ்சது தன்னிடம் இருக்கிற அந்த ஒரு சின்ன பொருளை கூட முழுமையான தூய்மையான எண்ணத்தோட பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது. அந்த ஒரு பருக்கை அப்படிங்கிறது இன்டென்ஷனோட குறியீடு. சரியா? மிகச்சரி. நீங்க குடுக்கிற பொருளோட அளவு முக்கியம் இல்ல, என்ன மனநிலையோட குடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்த அக்ஷயமா மாத்துது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதுக்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு. அந்த இன்டென்ஷன் கான்செப்ட் சூப்பரா இருக்கு. இத கேட்கும்போது எனக்கு குசேலர்னு சொல்லப்படுற சுதாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சந்திப்பு ஞாபகத்துக்கு வருது. இதுவும் அக்ஷய திருதிய அன்னைக்கு நடந்ததா தான் சில மூலதாரங்கள் சொல்லுது. ஆமா, சுதாமாவோட கதை இந்த தூய்மையான எண்ணம் தத்துவத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம். வறுமையின் உச்சியில இருந்த சுதாமா தன் பாலிய நண்பனான கிருஷ்ணனை பார்க்க துவாரகைக்கு வர்றார். வெறும் கையோட போகக்கூடாதுன்னு அவரோட மனைவி கொஞ்சம் அவல் கொடுத்து அனுப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு சுதாமாவுக்கு அந்த அவலை கொடுக்கவே ரொம்ப கூச்சமா இருந்திருக்கும். இவ்ளோ பெரிய அரண்மனையில தங்கத்தட்டுல சாப்பிடுற ஆளுக்கு போய் நம்ம ஒரு சாதாரண அவலை கொடுக்கறோமேங்கிற தயக்கம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா இருந்திருக்கும். சமூக அந்தஸ்து, அப்புறம் வர்க்க இடைவெளி எல்லாமே அவர் மனசுல ஓடி இருக்கும். அவர் அந்த அவலை ஒழிச்சு வைக்க பாக்குறாரு. ஆனா கிருஷ்ணர் அத வலியா பிடுங்கி ரொம்ப ஆசையா அன்பா சாப்பிடுறார். சுதாமா தனக்கு உதவி வேணும்னு வாய்விட்டு கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் ஊருக்கு திரும்பி போனப்போ அவரோட சின்ன குடிசை ஒரு பெரிய மாளிகையா மாறி இருந்தது. அவரோட குடும்பம் செல்வச் செழிப்பா மாறி இருந்தது. ஆமா, ஒரு கைப்பிடி அவல் ஒரு மாளிகையா மாறிடுச்சு. சுதாமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன் நண்பன் மேலிருந்த தூய்மையான அன்புக்காக மட்டும்தான் அதை கொடுத்தார். அந்த பிரதிபலன் எதிர்பார்க்காத தன்மைதான் அவர் கொடுத்த சாதாரண அவலை ஒரு முடிவற்ற செல்வமா மாத்திருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தங்கம் வாங்கினா செல்வம் பெருகும்னு சொல்றதை விட தூய்மையான எண்ணத்தோட நம்ம கொடுக்கிற சின்ன உதவி கூட நமக்கு பல மடங்கா திரும்ப வருங்கிற லாஜிக் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. 100% உண்மை. சரி, இதெல்லாம் ஹிந்து இதிகாசங்கள்ல வர கதைகள். இவ்ளோ ஆழமான தத்துவம் இருக்கிற இந்த நாள் சமண மதத்துல, அதாவது ஜெயின் மதத்திலயும் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும்னு உங்களுக்கு தெரியுமா? நிஜமாவா? அக்ஷய திருத்தியா ஹிந்துக்களுக்கு மட்டுமான பண்டிகைன்னு தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஜெயின் மதத்துல இதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? ஜெயின் பாரம்பரியத்துல தற்போதைய காலச்சக்கரத்தோட முதல் தீர்த்தங்கரரான பகவான் ரிஷபதேவர் ஆதிநாத் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர் ஒரு மாபெரும் அரசனா இருந்து அப்புறம் உலக இன்பங்களை துறந்து துறவியானவர். ஓகே. அவர் துறவியான பின்னாடி 400 நாட்கள் தொடர்ச்சியா உணவும் நீரும் இல்லாம கடுமையான மௌன விரதம் இருந்தாருன்னு நாட்சர்வம் இன்சைட்ஸ் டேட்டாவுல படிச்சேன். இந்த விரதத்துக்கு வர்ஷிதப் அப்படின்னு பேருன்னு நினைக்கிறேன். ஆமா, வர்ஷிதாப் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, 400 நாட்கள் உணவும் நீரும் இல்லாம பிராக்டிக்கலா இது எப்படி சாத்தியம்னு பலருக்கு தோணும். ஜெயின் மத தத்துவங்கள் படி மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த தீர்த்தங்கரர்களுக்கு இது சாத்தியம்னு நம்பப்படுது. அவங்க உடலோட மெட்டபாலிசம் சாதாரண மனிதர்களை விட ரொம்ப வித்தியாசமா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. சரி, 400 நாட்கள் கழித்து அவர் விரதத்தை முடிக்கிறதுக்காக பிச்சையா இருக்க ஊருக்குள் வரார். அப்போ என்னாச்சு? அவர் மௌன விரதத்துல இருந்ததால
தனக்கு என்ன தேவைன்னு அவர் வாயைத் திறந்து மக்கள் கிட்ட கேட்கல. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அந்த காலகட்டத்துல ஒரு ஜைன துறவிக்கு எப்படி உணவளிக்க வேண்டும், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு மக்களுக்கு தெரியல. அப்போ மக்கள் என்ன செஞ்சாங்க? அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா? மக்கள் அவரை ஒரு அரசராகவே பார்த்தாங்க. அரசன் தங்கிட்ட பிச்சை கேக்குறான்னு பக்தி பரவசத்துல அவங்க கிட்ட இருந்த விலை மதிப்பற்ற பொருட்கள், அதாவது தங்கம், நிலம், வைரங்கள், நவரத்னங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் கால்ல வச்சாங்க. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. உலக ஆசைகளை துறந்து பசியில ஒரு துறவி வந்து நிக்கிறார். மக்கள் அவருக்கு தங்கம் கொடுக்கறாங்க. இது இன்றைய மாடர்ன் கன்சியூமரிசத்துக்கு விழுந்த ஒரு பெரிய அறை மாதிரி இருக்கு. பசியில இருக்கிறவனுக்கு வைரம் என்ன பயன்படும்? எக்ஸாக்ட்லி. பொருள் அப்படிங்கிறது தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற நேரத்துல பயன்படாவிட்டால் அது வெறும் குப்பைதான். பகவான் ரிஷபதேவர் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் நிராகரிச்சுட்டு அமைதியா நடந்து போயிட்டே இருந்தார். ஓ, அப்போ அவருக்கு யாருமே உணவு கொடுக்கலையா? கடைசியா அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு வரார். அங்கே ஸ்ரேயான்ஸ் குமார் அப்படின்னு ஒரு மன்னர் அவரை வரவேற்கிறார். இந்த ஸ்ரேயான்ஸ் குமாருக்கு தன்னுடைய முற்பிறவி நினைவுகள் மூலமா துறவிகளுக்கான விதிகள் நினைவிற்கு வருது. ஓ, ஜாதி ஸ்மரன் கியான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆமாம், அதேதான். துறவிகளுக்கு பிரத்யேகமா அவங்களுக்காகவே சமைக்கப்படாத தூய்மையான எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத உணவை மட்டுமே வழங்கணுங்கிற விதியை அவர் உணர்ந்தார். உடனே அவர் தன்னிடம் முன்னரே தயாரித்து வச்சிருந்த கரும்பு சாற்றை பகவான் ரிஷபதேவருக்கு வழங்குறார். வாவ்! தங்கம் தோற்று போய் ஒரு சாதாரண கரும்புச்சாறு வென்ற அற்புதமான வரலாறு இது. கரும்புச்சாறு, அதாவது இக்ஷு ஜூஸ் கொடுத்து அந்த விரதத்தை முடிச்சு வச்சார் இல்லையா? ஆமா, ரிஷபதேவரும் தன்னுடைய கைகளை குவித்து அதை ஏற்று அந்த கரும்பு சாற்றை அருந்தி தன்னுடைய 400 நாள் விரதத்தை முடித்து வச்சார். உலகிலேயே மிகச் சிறந்த செல்வம் அப்படிங்கிறது சரியான நேரத்துல பசியை தீர்க்கிற உணவுதான்னு ஜைன மத வரலாறு ரொம்ப அழகா பதிவு செய்யுது. இதனால தான் இன்றும் ஜெயின மக்கள் ஓராண்டு காலம் மாற்று நாட்கள்ல விரதம் இருந்து சரியா அக்ஷய திருதி அன்னைக்கு கரும்புச்சாறு அருந்தி தங்கள் வர்ஷித விரதத்தை முடிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதுதான் காரணம். இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நகைக்கடையில தங்கம் வாங்க கூட்டம் அலைமோதுது, இன்னொரு பக்கம் தங்கத்தை நிராகரிச்சுட்டு கரும்பு சாற்றை ஏத்துக்கிட்ட ஒரு வரலாறு இருக்கு. சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. இந்த 2026 அக்ஷய திருதி அன்னைக்கு நம்முடைய கேட்பாளர்கள் தங்களோட வீட்ல என்னதான் பண்ணணும்? நடுத்தர மக்கள் கூட கடனை வாங்கியாவது அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தங்கம் வாங்கலைன்னா அக்ஷய திருதி முழுமை அடையாதா? இது ஒரு மிகப்பெரிய மாயை. தங்கம் வாங்கினா மட்டும்தான் லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு நம்புறது முற்றிலும் தவறு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி பண்டைய சாஸ்திரங்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப குறைவு. வீட்ல எளிமையா பூஜை செய்யும் முறைகள் பற்றி பல குறிப்புகள் இருக்கு. ஓ, வீட்லயே எளிமையா பூஜை பண்ணலாமா? அது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான மஞ்சள் நிற ஆடை அணிவது சிறப்பானது. வீட்ல உள்ள பூஜை அறையில ஒரு மரப்பலகையில, அதாவது சௌகியில மஞ்சள் துணி விரித்து விநாயகர், விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி சிலைகளை வைத்து வழிபடலாம். தங்கம் வாங்க முடியாதவங்க வேற என்ன பொருட்கள் வாங்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது? அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? நிறைய இருக்கு. பித்தளை அல்லது செம்பு பாத்திரங்களை வாங்கலாம். ஒரு சின்ன வெள்ளி நாணயம் வாங்கலாம். இது எதுவுமே வாங்க வசதி இல்லாதவங்க ஒரு சுத்தமான மண்பானை வாங்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. மண்பானை அப்படிங்கிறது பூமி மாதாவோட குறியீடு. மண்பானை வாங்குறது ரொம்ப சுலபமான விஷயமாச்சே. வீட்ல புதுசா ஒரு துளசி செடி கூட வாங்கி வைக்கலாம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, துளசி செடி கூட வாங்கலாம். இது எல்லாமே இயற்கையோட இணைந்த ஆரோக்கியத்தை ஈர்க்கும் குறியீடுகள் தான். ஒரு துளசி செடியோ மண்பானையோ வாங்கினாலே முழு பலன் கிடைக்கும்னு சொல்றது நிச்சயமா பலருக்கும் பெரிய நிம்மதியை தரும். ஆனா இந்த வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஆதாரங்கள் எல்லாமே அக்ஷய திருதியில வாங்குறதை விட கொடுப்பதையே, அதாவது தானம் செய்வதையே அதிகம் வலியுறுத்துதுன்னு நான் படிச்சேன். அது ஏன்? ஏன்னா வாங்குறப்போ நம்மளோட எண்ணம் எனக்கு வேணுங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு. ஆனா கொடுக்கும்போது நம்ம மனம் அக்ஷயமாக, அதாவது முடிவற்றதாக விரிவடைகிற உணர்வை பெறுது. அதுலயும் குறிப்பா அக்ஷய திருதியை அப்படிங்கிறது சித்திரை வைகாசி மாதங்கள்ல, அதாவது கோடை காலத்தோட உச்சகட்டத்துல வருது. அதனால தான் குளிர்ச்சியான பொருட்களை தானம் செய்யணும்னு நம்ம முன்னோர்கள் ஒரு சிஸ்டமை உருவாக்குனாங்க போல. எக்ஸாக்ட்லி. வெயில் காலத்துல தாகத்தால் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயிரக்கணக்கான தங்க காசுகளை விட மதிப்பு வாய்ந்தது. அது மூதாதையர்களுக்கு அமைதியை தரும்னு நம்பப்படுது.
ஓ, அதனால தான் நீர்தானம் மற்றும் கலச தானம் பண்றது விசேஷம்னு சொல்றாங்களா? அது மட்டும் இல்லாம தானியம் மற்றும் சத்து அல்லது பார்லி தானம் செய்யறதுக்கும் ஒரு கல்ச்சரல் முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, தொன்று தொட்டு இந்திய விவசாய சமூகத்துல பார்லி அப்படிங்கிறது தங்கத்திற்கு இணையாக கருதப்பட்டுச்சு. ஏன்னா தங்கம் பசியை தீர்க்காது, தானியம் தான் பசியை தீர்க்கும். பார்லிய தானம் செஞ்சா வீட்ல ஒருபோதும் உணவுக்கு பஞ்சம் வராது. மேலும் வெல்லம், வெள்ளை எள், நெய் மாதிரி பொருட்களை தானம் செய்வது சூரிய பகவானை மகிழ்வித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்னு சொல்றாங்க. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க செய்யும் தானம் எதுவாக இருந்தாலும் அக்ஷய திருதியை அன்று அது முடிவெளியாக, அதாவது இன்ஃபினிட்டியா மாறுது. வெயில்ல நடந்து போறவங்களுக்கு குடை, செருப்பு தானம் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கும் இதுதான். நடைப்பயணம் செய்யறவங்களோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்கான ஒரு சமூக அக்கறை இது. எவ்ளோ அழகான ஒரு சிஸ்டம் பாருங்க. இத விட்டுட்டு நம்ம எல்லாரும் நகைக்கடையில போய் ஏசில நின்னுகிட்டு தங்க வாங்குறது தான் அக்ஷய திருதின்னு நம்பிட்டு இருக்கோம். இயற்கையே இதுக்கு சிறந்த உதாரணம்னு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஆமா, நதிய பாருங்க, அது நீரை கொடுக்குது. மரங்களை பாருங்க, அது கனிகளை கொடுக்குது. அவை தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதால தான் ஒருபோதும் வற்றி போறதில்ல. நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமா மட்டுமே அழியாத செல்வத்தை பெற முடியும். ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம டே டு டே லைஃப்க்கு தேவையான ஒரு லாஜிக் இது. ஏப்ரல் 19, 2026ல வரப்போற அக்ஷய திருதியை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா அலசிட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, வானியல் படி சூரியனும் சந்திரனும் உச்சத்துல இருக்கிற அந்த அபுஜ் முகூர்த்த நேரம், அப்புறம் மகாபாரதம் உருவானது, ஒரு பருக்கை அன்னத்துல பசியை தீர்த்த கதை, குசேலரின் அவல், பகவான் ரிஷபதேவரின் கரும்பு சாறுன்னு பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். கூடவே வீட்ல ரொம்ப எளிமையா மண்பானையோ துளசி செடியோ வச்சு எப்படி பூஜை பண்ணலாம், சீசனுக்கேத்த மாதிரி நீர், தானியம், குடன்னு தானம் செய்யறதோட உண்மையான அறிவியல் காரணம் என்னன்னு பல விஷயங்களை நாம இணைத்து பார்த்திருக்கோம். இது வெறும் பண்டிகை இல்ல, இது சமுதாயத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்வியல் முறை. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. உங்ககிட்ட எவ்ளோ இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, எந்த மனநிலையோட எவ்ளோ தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்க செயலை அக்ஷயமா மாத்துது. இவ்ளோ நேரம் நீங்க கேட்ட இந்த ஆழமான அலசல்ல இருந்து வர்ற அக்ஷய திருதியைக்கு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? நகைக்கடையில போய் உங்க பணப்பைய மட்டும் நிரப்ப போறீங்களா? இல்ல உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு உங்க மனசையும் புண்ணிய கணக்கையும் நிரப்ப போறீங்களா? அது அவங்கவங்க கையில தான் இருக்கு. நாம அழியாத செல்வத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆமா, கடைசியா உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கொண்டு வர விரும்புறேன். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு பேங்க் அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கள் உண்மையான அழியாத செல்வமா, அல்லது எந்த சூழ்நிலையிலும் வற்றி போகாத பகிர்ந்து கொள்ளும் குணத்தையும் அறிவையும் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது உண்மையான அழியாத செல்வமா? அடுத்த ஆழமான அலசல்ல நாம சந்திக்கும் வரைக்கும் இந்த ஒரு கேள்வியை சற்று சிந்தித்து பாருங்கள்.